வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது நாம சாலையோரத்துல சாதாரணமாக ரோட்ல நடந்து செல்லும் போதோ காகம் நம்ம தலையில தட்டி சென்று விடுங்க. இதனை சிலர் சொல்லுவாங்க அபசகுணம் என்று பலரும் சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதிலும் சிலர் காகம் தலையில தட்டி சென்றாலே கிரகதோஷம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுவாங்க. காகம் இப்படி தலையில தட்டி செல்வதற்கும் கிரகதோஷத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதுதான் உண்மைங்க. சரி, இந்த பதிவுல காகம் தலையிலோ அல்லது நம்ம உடம்பிலோ மற்ற இடங்களிலோ தட்டி சென்றால் என்ன காரணம், அதனால ஏதாவது தீங்கு ஏற்படுமா, அதனை சரி செய்வதற்கு ஏதாவது பரிகாரம் உள்ளதா என்பதை பற்றி இங்கு நாம தெரிந்து கொள்ளலாம். வாங்க. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே காகம் தலையில தட்டி சென்றாலே அது ஒரு சாதாரண விஷயம் தாங்க. இதற்காக நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம தலையில காகம் தட்டி செல்வதற்கு 2 காரணம் உள்ளதுங்க. அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நாம அதிகாலையில தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரையும் அந்த காகமானது நம்ம அதோட குரல் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். தினமுமே காகமானது நம்ம வீட்டிற்கு வருவதையும் நம்ம பார்த்து அதற்கு சாப்பாடு வைக்கிறதையும் நம்ம பழக்கமாகவே வைத்துக் கொள்கிறோம். ஆனா நம்ம வீட்டில் வாழ்ந்த மறைந்த முன்னோர்களின் சொரூபமாகவே காகமானது நம்மை தேடி வருவதாகவே ஒரு ஐதீகம் இருக்குங்க. மேலும் காகமானது சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால நாம அதனை ஒரு வழிபாடு செய்து வணங்குவதற்காகவே அந்த முறைப்படி நாம உணவு வைப்பது என்பது ஒரு கடமையாகவே சொல்ல. இதனால காகத்திற்கும் முன்னோர்களுக்குமே தொடர்பு இருக்கிறது என்பதை நாம முன்னோர்களை கும்பிட மறந்திருந்தாலோ இல்ல முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்திருந்தாலோ அந்த காகத்தின் ரூபத்துல நமக்கு ஞாபகப்படுத்தும் வகையில தான் நம்ம தலையில அது தட்டி சொல்லும் என்றே ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பறவைகள் மற்ற விலங்குகளுமே இயற்கை சீற்றங்களை, அதாவது நம்ம பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஆபத்துகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை உள்ளது அல்லவா. அதனால நமக்கு ஏதேனும் ஒரு உடல் உபாதை, ஏதாவது பிரச்சனை பின்னாடி ஏற்படக்கூடியத இல்ல ஆபத்து ஏற்படக்கூடியத நமக்கு முன்னெச்சரிக்கையாகவே அது நம்ம தலையில தட்டி நம்மளை ஞாபகப்படுத்தும் வகையில நம்ம அது தலையில தட்டி செல்கிறது என்பதை அது உண்மைங்க. இதனாலதான் காகமானது நம்மை கடந்து செல்லும் போது ஒரு காகத்திற்கு தெரிந்திருந்தால் காகமானது நம்மை எச்சரிக்கும் வகையில நம்ம தலையில காகம் தட்டி செல்லுங்க. இந்த 2 காரணங்களுமே காகம் நம்ம தலையில் தட்டி செல்வதற்கான காரணமாகவே இருக்கின்றது. இதற்கான பரிகாரங்களை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த பதிவில் சொன்னவாறு காகம் நம்ம தலையில் தட்டி சென்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல பூஜை அறையில நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி நம்ம குலதெய்வத்தை வழிபடுவது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பை தருங்க. மேலும் கோவிலுக்கு செல்லும் போது அங்கு இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு எள்ளில் விளக்கேற்றி வழிபடலாம். அது ரொம்பவும் சிறப்பை தரும். காகத்திற்கு நம்ம தினமுமே உணவு வைத்து வழிபடுவதும் ரொம்பவும் நல்லதுங்க. நம்ம முன்னோர்களுக்கு அமாவாசை என்று படையல் போட்டு வழிபடலாம். மேலும் நடக்க இயலாதவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வதும் ஒரு பரிகாரம் என்றே சொல்லலாங்க. இதன்படி காகமானது நம்ம தலையில தட்டி சென்றால் இந்த பரிகாரங்கள் செய்வதனால தோஷங்கள் அனைத்துமே நீங்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.